ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜட்ஜு முன்னாடி சக்தியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. அப்ப அவங்க கிட்ட விசாரிச்சுட்டு, அப்ப நீங்க தான் சக்தினா, அப்ப இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் யாருது, இந்த பாடி எல்லாம் யாரோடது, இதெல்லாம் யார் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க யாருன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு. நீதிமான், அதுக்கப்புறமா அந்த அவங்களோட மெடிக்கல் காலேஜ் இருக்காங்களே, அங்க இருக்கிற அந்த டாக்டர், அவர் தான் வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணார்லயே அவரு, இவங்க ரெண்டு பேத்துமே கூட்டிட்டு வந்துட்டு சொல்றாங்க. இப்ப இவங்க தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லும்போது, ராஜாங்கத்தோட பேரை கெடுக்கிறதுக்காகவும் இந்த பிரச்சனையை வச்சு பெருசாக்கலாம் அப்படின்னு சொல்லியும் இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த டாக்டர் வந்துட்டு லஞ்சம் வாங்கிட்டு இவ்வளவு தூரம் பண்ணியிருக்காரு, அதுக்கான ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு. முத நாள் இவர் ஃபோன் பண்ணி கேட்கும்போது, எங்களுக்கு அதே மாதிரி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது கண்டபடி திட்டி வச்சிடறாரு அந்த டாக்டர். திருப்பி 2வது ஃபோன் பண்ணிட்டு 15 லட்சம் 20 லட்சம்னு சொல்றீங்க, ஏற்கனவே வந்துட்டு அவங்க தெரிஞ்சவங்கனால தான் 50 லட்சத்தோட முடிச்சேன், இப்போ 75 லட்சம் கொடுத்தீங்கன்னா வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இவங்க தெரிஞ்சுட்டு, ஸோ இவர் தான் இந்த வேலை பார்த்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவர் சொல்லும் போதே நீதிமான், அதுக்கப்புறமா தாமஸ், இவங்க 2 பேத்துக்கு தெரிஞ்சவங்கனால தான் அமௌண்ட் கம்மியா வாங்கினேங்கிற விஷயத்தையும் சொன்னனால, சோ இது எல்லாத்துக்கும் பின்னாடி அவங்க தான் இருக்காங்க அப்படிங்கறதையும் சேது கெஸ் பண்ணிறாரு. இந்த விஷயத்த ஜட்ஜு கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறமா இதெல்லாம் கேட்டுட்டு ஜட்ஜும் வந்துட்டு ஓகே, அப்போ ராஜாங்கம் வந்து எந்த தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவரை வெளியே அனுப்பிடுறோம், நிரபராதி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறோம்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்றாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க ராஜாங்கத்தை. அவர் வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்தோடனே எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம், இவ்வளவு தூரம் இவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் சரி பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, அவங்க அப்பதான் சொல்றாங்க, இப்படி தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்னாச்சு, என்ன பிரச்சனைன்னு சொல்லி ராஜாங்கம் கேக்குறாரு. அப்ப வந்து அப்பதான் வந்து இந்த வீட்ல யாருமே எதுவுமே பேச முடியல, நீ தான் பெரியவன், அதனாலதான் உங்ககிட்ட சொல்லணுங்கிறதுக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த சொல்றாங்க. தமிழ்ச்செல்வி வந்து நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன், இந்த வீட்டை விட்டு தலைமுழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊத்திட்டு சூடத்துல சத்தியம் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு ராஜாங்கம் வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இந்த விஷயத்துல நீ என்ன முடிவெடுக்கிறியோ அதான் அப்படின்னு சொல்லும்போது, இது சேது வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ராஜாங்கம் பேசிட்டு இருக்காரு. அப்ப இடையில கருப்பு வந்து நான் சொல்றேன்னு கோவச்சுக்காதீங்க, என்னதான் இப்படி வந்து தமிழ் கோவத்துல போயிருந்தாலும் அந்த பிள்ளை பண்ண ஹெல்ப்னால தானே இப்போ நம்ம அப்பாவை வெளியே கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ராஜாங்கம் வந்துட்டு தமிழ்ச்செல்வி என்ன பண்ணா இந்த விஷயத்துல அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ வந்துட்டு கருப்பு சொல்றாரு, அந்த பிள்ளை தான் ஃபோன் பண்ணி இந்த கால் வந்துட்டு சக்தி அண்ணாவோட கால் இல்லைன்னு சொல்லி அந்த பிள்ளை தான் ஃபர்ஸ்ட் சொல்லுச்சு, அதுக்கப்புறம் தான் நாங்களுமே கண்டுபிடிச்சு இது பண்ணோம், அந்த பிள்ளை மட்டும் இதை சொல்லலைன்னா நாங்களே என்ன செய்யறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு தான் இருந்திருப்போம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போ வெளியே வரது காரணமும் தமிழ்ச்செல்வி தானா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது அப்ப சேது சொல்றாரு, அப்ப இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணமும் அவ தானே, அவ மட்டும் இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கலன்னா இவ்வளவு பிரச்சனையும் வந்திருக்காது தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரி பொறுமையா இருங்க, என்னன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுல இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க. ராஜாங்கம் வந்துட்டு வெயிட் பண்ணி என்ன முடிவு பண்றதுன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.